அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரனிடம் விசாரணை நடத்த வருகிற 17ஆம் தேதி வரை தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், டிடிவி தினகரன் மீதான இந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு வருகிற 17ஆம் தேதி வரை தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் என்ன? வணக்கம். அதாவது அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 1996ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தில் உள்ள பார்க்லே வங்கியில் 1,04,00,000 அமெரிக்க டாலர் பணத்தை முறைகேடாக டெபாசிட் செய்ததாகவும், ஐரோப்பிய நாட்டில் உள்ள ஒரு பிரபல ஹோட்டலில் மூலமாக பெயரில் 3 நிறுவனங்கள் தொடங்கியதாகவும், அந்த மொத்தமாக 36.36 லட்சம் அமெரிக்க டாலரும் 1 லட்சம் பவுண்டு லண்டன் பவுண்டும் அந்த வங்கியில இவர் டெபாசிட் செய்திருப்பதாக அமலாக்கப் பிரிவு நடத்திய விசாரணையில தெரிய வந்தது. இது சம்பந்தமாக 2 வழக்குகளை அமலாக்கப் பிரிவு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்குகள் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் டிடிவி தினகரனுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்து என்னென்ன குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யலாம் என்பது குறித்து தனது வக்கீலின் மூலமாக வழக்கறிஞர் மூலமாக வாதத்தை கேட்டு அதன் பிறகு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என டிடிவி தினகரன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் முன்பு இந்த விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இந்த டிடிவி தினகரனுக்கு எதிரான இந்த அந்நிய செலாவணி மோசடி வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதித்து வழக்கின் விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ். அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பாக டிடிவி தினகரனிடம் வருகிற 17ஆம் தேதி வரை விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க பார்த்தோம்.